பார்த்ததுக்கப்புறம் என்ன பிரச்சனை வரும்னு தெரியலையே. சவா, இவங்க பிரச்சனையோ என்னன்னு சொல்ல மாட்டானுங்க, தீர்வும் கண்டுபிடிக்க மாட்டானுங்க. ஆனால் நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணுவானுங்க. இவங்களை பற்றி யோசித்து நான் பேஷண்ட் ஆகிடுவேன் போல். என்ன ஃபோன் அடிக்குது? சார் ஏன் பண்ணுறாரு? சரி கேட்போம். ஹலோ சார், சொல்லுங்கள் சார். ஹலோ, ஊர்லேருந்து வந்துட்டியாம்மா? இல்லை சார், நான் தான் 1 வீக் லீவ் அப்ளை பண்ணியிருந்தேனே. ஆமாம்ல, இன்னைக்கு கொஞ்சம் வர முடியுமா? சார் நான் ஊரில் இருக்கேன். இல்லை, இன்னைக்கு ஒரு முக்கியமான கேஸ், பெரிய ஆப்ரேஷன். நீ அசிஸ்டண்ட்டாக இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும், அதுக்கு தாம்மா பண்ணேன். அப்படிங்களா சார்? நைட்டு தாம்மா ஆப்ரேஷன், உங்களால் வர முடியுமா? கொஞ்சம் ட்ரை பண்ணுறியா? நீ வந்தால் எனக்கு கொஞ்சம் ஈஸியாக கம்ஃபர்ட்டாக இருக்கும், அதான் கேட்குறேன். சரிங்க சார், நான் வரேன். சரிம்மா, சீக்கிரம் வந்துடு. ஓகே சார், பாய் சார். பாய்மா. இது அம்மாக்கோ தாத்தாக்கோ தெரிஞ்சால் அவ்வளோதான், மாமா கிட்ட தான் சொல்லணும். ஹலோ மாமா, எங்கே இருக்கீங்க? வீட்டுக்கு தானே வந்துட்டுருக்கேன், கிட்ட வந்துட்டேன். என்னடா? மாமா கொஞ்சம் உங்ககிட்ட பேசணும். நீ எங்கே இருக்க? ரூமில் இருக்க மாமா. சரி, நான் ரூமுக்கு வரேன், நீ வெயிட் பண்ண. சரிங்க மாமா. மாமா கிட்ட மட்டும் சொல்லிவிட்டு எப்படியாவது ஓடிடணும். இந்த அம்மாக்கும் தாத்தாக்கும் தெரிஞ்சதுன்னா விடவா மாட்டாங்க. தாத்தா தேவையில்லாமல் வேறு இடத்துல சொல்லி இன்னும் பிரச்சனை பெருசாக்கிடுவார். முதல்ல மாமா வந்துட்டு இதை பற்றி பேசணும். ஏன்டா, உடம்பு முடியலையா என்ன? அப்படிலாம் இல்லை மாமா. அப்புறம் என்னடா? இல்லை மாமா, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்தது. இன்றைக்கி ஒரு முக்கியமான கேஸுக்கு ஆப்ரேஷனாக. எப்போவுமே ரகு சாருக்கு நான் தானே அசிஸ்டண்ட்டாக இருப்பேன், அதனால் அவர் ஃபோன் பண்ணி வர முடியுமான்னு கேட்டார். நானும் வரேன்னு சொல்லிட்டேன் மாமா. என்னடா, உனக்கே உடம்பு சரியில்லை, இப்போ போயிட்டு? இல்லை மாமா, இப்போ நான் பரவாயில்லையாக தான் இருக்கேன். நான் ஹாஸ்பிட்டலுக்கு போட்டுமா மாமா? டாக்டருக்கு டியூட்டி ஃபர்ஸ்ட், அதெல்லாம் ஒத்துக்கிறேன். ஆனால் உனக்கு ஹெல்த்து நல்லா இருந்தால் நான் ஒன்றும் சொல்ல மாட்டேனேடா. இல்லை மாமா, இங்கேருந்து நான் யோசித்து டயர்டாகி உடம்பு சரியில்லாமல் போகிறதுக்கு அங்கே போனாலே நான் நல்லா இருப்பேன் மாமா. ப்ளீஸ் மாமா. இப்போ எங்கள் அப்பாவையும் உங்கள் அம்மாவையும் எப்படி சமாளிக்கிறது? 2 பேருக்கும் தெரிஞ்ச என்ன நடக்கும் தெரியும்ல மாமா. அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன், நீங்கள் தான் சமாளிக்கணும், எனக்கு தெரியாது. உனக்கு நான் ரொம்ப செல்லம் கொடுத்துட்டேன். என் செல்லத்தில் நீ பண்ணுற சேட்டெல்லாம் இருக்கே, இவங்க 2 பேர்கிட்டயே நான் மாட்டின்னு முழிக்கணும், நீ எஸ்கேப் ஆகணும், அதானே? என் செல்ல மாமா தான் என்னை காப்பாற்றுவாங்க, வேறு யார் என்னை காப்பாற்றுவாங்க? ஐஸ் வச்சே ஏமாத்திடு ப்ளீஸ் மாமா. சரி சரி, நீ ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போக போறியா என்ன? இல்லை மாமா, நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக ஹாஸ்பிட்டலுக்கு தான் போக போகிறேன். அதனால் நான் ட்ரெஸ்லாம் இல்லை, யூனிஃபார்ம் லாவண்யா எடுத்துகிட்டு வர சொல்லிடுங்க. சரி, அப்போ சின்ன பேக் மட்டும் எடுத்துக்கோ, அதில் பர்ஸும் ஃபோனும் வச்சுக்கோ, ஒரு வாட்டர் பாட்டில் வச்சுக்கோ, புரியுதா? அதுக்கப்புறம் பின்பக்கமாகவே போயிடு, அங்கே ஆட்டோ வரும் பாரு, அதை பிடிச்சி ஈஸியாக போயிடு, அங்கேருந்து பஸ் பிடிச்சி போயிடு, ஓகேவா? செல்ல மாமா. ஓகே மாமா, தேங்க்ஸ். ரீச் ஆகிட்டு ஃபோன் பண்ணு, புரியுதா? சரிங்க மாமா. சரி, என் தங்கச்சி இந்த பக்கம் வராமல் இருக்க, நான் அவட்ட பேசிகிட்டு இருக்கேன், அதுக்குள்ளே சீக்கிரம் கிளம்பு. சரிங்க மாமா, பாய் மாமா. பார்த்து பார்த்து பத்திரம், புரியுதா? ஓகே மாமா. நான் போய் என் தங்கச்சியை சமாளிக்கிறேன். பர்ஸ் வச்சாச்சு, வாட்டர் பாட்டில் வச்சாச்சு, எல்லாமே எடுத்துக்கிட்டேன். ஃபோன் மட்டும்தான் பேக்கில் வைக்கணும். ஐயோ, அம்மா குரல் கேட்குதே, சீக்கிரமாக எஸ்கேப் ஆகிடலாம். சரி, இந்த பின்பக்கமாக ஓடிடலாம். எப்படியோ போயிட்டுருப்பான்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, சந்தோஷம். ஒரு வரையும் யாரும் தேடலை, பார்ப்போம். தெரிஞ்சதுக்கப்புறம் தானே ஒன்று இல்லை பண்ண போகிறாங்க. என்ன மாப்பிள்ள யோசிச்சுட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா. திவ்யா எங்கே போன? எங்கடி இருக்க? என்ன இவங்க கத்திட்டு இருக்கா ரொம்ப நேரமா? சச்சோ, என்னம்மா கத்திட்டு இருக்கா? என்னன்னு தெரியல மாமா, ஒரு அரை வர அந்த பொண்ணு காணும், அதான் கூப்பிட்டு இருக்க, குரலே கொடுக்க மாட்டேன். வீட்டிலேருந்து எங்கேயுமே நோரலையா மாமா, தெரியல, சவுண்டே கொடுக்க மாட்டேன், சொல்ல போக மாட்டாளே. வந்துடுவா, விடுமா. அருணி, அந்த ஃபோன் எடுத்து திவ்யாக்கு போட. சரி தாத்தா, வரட்டும், அதுக்கு சொல்லாம கொள்ளாம எங்கே போயிருக்கா? அது மாதிரி போகிற வெளியே தான் புதுசு பழக்கம். சரி விடு, வெளியே வீட்டிலே இருக்க வெளியே போயிருப்பா, அது கூட சுத்தமா. பெரியம்மா அக்கா ஃபோன் இங்கே தான் இருக்குது, அதுக்கு ரொம்ப நேரமாக அண்ணா மாமாலாம் பண்ணியிருக்காங்க போல, யார் ஃபோனுமே அக்கா எடுக்க காணும். அச்சச்சோ, போகிற அவசரத்தில் ஃபோனை விட்டு போயிட்டாளா? போச்சு கடற்கந்தல். டேய், மூஞ்சில் பதட்டமும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை, பயந்துட்டு இருக்கா. உனக்கு ஏதோ தெரியும், என்ன கதை சொல்லு. அப்படிதான் ஒன்றும் இல்லைப்பா. டேய் சொல்லிடு.
இல்லைப்பா, ஹாஸ்பிட்டல்லேருந்து ஃபோன் வந்துச்சு, ஒரு முக்கியமான ஆப்ரேஷன்ட்டு. சரி, அதான் அனுப்பி வச்சிட்டேன்ப்பா. அண்ணா அதுக்கே உடம்பு சரியில்லை, அதை ஏன்னா அனுப்புனேன்? டேய், அவன் நார்மலாக இருந்தால் கூட பரவாயில்ல, இப்போ ஏன்டா அனுப்பிச்சி வச்சேன்? இப்போ அங்கே இருந்தால் பசங்களோட கொஞ்சம் ஜாலியாக இருந்துருவாப்பா. விடுங்கப்பா, சும்மா விடுங்க, போயிட்டு வரட்டும். இங்கே வீட்டில் அடைஞ்சு கிடக்கிறதுக்கு அதுவே பெட்ரு. நீங்களாச்சு உங்கள் மருமங்களாச்சு எப்படியோ போங்க. ஒருத்தர் ஃபோன் பண்ணுவான், அவங்ககிட்ட நீங்களே பேசி சமாளிங்க, எனக்கு தெரியாது. சரிப்பா, எனக்கு கொஞ்சம் வெளியே வேலை இருக்குது, நானும் போயிட்டு வரேன். ஆமாம், நீங்களே வரேன்னு சொன்னீங்களே, வாங்க. என்னை கூப்பிட்டு போக பார்க்குற அதானே? ஆமாம் மாப்பிள்ள, வாங்க வாங்க, நம்ம போயிடலாம். நீங்கள் பேசிக்கோங்கப்பா, நாங்கள் வரோம். ஐயா, அந்த கற்றுவானே, இப்போ அவன் எப்படி சமாளிக்கிறது? டேய், எக்ஸாம் மாற்றிட்டு சாப்பிட்றா. என்னடா இன்னும் அப்படியே நிற்கிற? உன் ஃபோன்லேருந்து போட்டு எடுக்கல. சரி, நம்ம ஃபோன்லேருந்து போட்டு எடுத்துருவான்னு பார்த்தா அப்பயும் எடுக்கல. அப்போ என் மேலே கோமா தானே இருக்கா? பத்தியா, எனக்கு தெரியும்டா, அவள் இப்படியே என்ன வெறுத்துருவான்னு எனக்கு தெரியும். டேய், உடம்பு சரியில்லடா, தூங்கிட்டு இருப்பாடா. சரி, டிஸ்டர்ப் ஆகும் சைலண்டில் கூட தான்டா போட்டிருக்கலாம். இல்லைடா மச்சான், நீ சமாளிக்க சொல்கிறது எனக்கு தெரியுது. அவள் எடுக்க மாட்டாடா, எனக்கு தெரியும். இதுதான் நடக்கும், எனக்கு எப்பயோ தெரியும்டா. சின்ன வயசில் நம்ம பார்த்தவ இல்லைடா, எனக்கு தெரியும். அப்போ இந்த மாதிரி இப்போ நான் நேசிக்க மாட்டேன், எனக்கு தெரியும்டா. என் தப்பு தான் இருந்தாலும். டேய், இதுக்கு நீ ரொம்ப யோசிக்கிறடா, என்னை வெறுப்பேத்தாத. அவளே தூங்கி எழுந்து மெசேஜை பார்த்துட்டு பண்ணுவாடா. நீ போயிட்டு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு வாடா. ஏன்டா இப்படியே இருக்க வந்ததுலேருந்து? நான் பேசினா தான் சாப்பிடவே இல்லை, இல்லைனா எதுவும் பண்ண மாட்டேன்டா. சரி, இப்போ ஒரு வாட்டி கால் போட்டு பார்க்கலாம் இரு. பண்ணுறானே, ஃபோன் பண்ணுறானே. இப்போ எடுக்கலினாலும் பிரச்சனை, எடுத்தாலும் பிரச்சனை. இவனுங்களை வச்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண முடியல. ஹலோ, சொல்லுடா, நான் உன் நம்பர்லேருந்தே பண்ணுறேன். ஹலோ தாத்தா, நான் அரசு பேசுகிறேன். என்ன அவள் ஃபோன் நீங்கள் வச்சுருக்கீங்க? அது வந்து அவன் பக்கத்தில் இல்லைல்ல. இருக்கானா இல்லையா சொல்ல? இல்லைன்னு சொல்ல. இல்லை தாத்தா. என்ன தாத்தா விஷயம்? தெரியும், அவளுக்கு ஏதோ பிரச்சனை, அதனால தான் எடுக்கல. எல்லாம் என்னால் தான். டேய், நீ வேறு கம்முன்னுடா, என்னன்னே தெரியாது. அவள் சென்னைக்கு போயிட்டாடா. என்ன தாத்தா சொல்கிறீங்க? சென்னைக்கா? அவளுக்கு தான் உடம்பு சரியில்லையா? அப்புறம் ஏன் போனா? எனக்கே தெரியாதுடா. அவங்க மாமா கிட்ட கேட்டு எஸ்கே போயிருக்காடா. அவள் நாங்கள் யாருமே வீட்டில் இல்லை, அந்த டைமில் அவள் போயிருக்கா. ஏதோ நைட்டு ஒரு முக்கியமான ஆப்ரேஷனா, அதனால அவள் இன்னொரு டாக்டர் கூட இருப்பாள் அசிஸ்டண்ட்டா. அதனால அந்த டாக்டர் கூப்பிட்டாருன்னு போயிருக்காடா. யார் கேட்டு போனா? உடம்பு தானே சரியில்லை, யார் அனுப்பிச்சிச்சிங்க? டேய், அவன் இல்லை சொல்லிட்டு அவங்ககிட்டயே கொடுத்துட்டு இருக்கியடா. சாரி தாத்தா, சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டான், அதான். அங்கே போனால் உடம்பு நல்லா இருக்கும், எனக்கு மனசும் நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு போயிருக்கா. இப்போ என்ன பண்ண சொல்கிறேன்? சரி, இங்கே இருந்தால் அது ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு அங்கே போயிட்டு அது சந்தோஷமாகவும் இருக்கும். அது ஃப்ரெண்ட்ஸும் கூட சேர்ந்து அது கொஞ்சம் ஜாலியாகிடும். அதனால அவனை அமைச்சிருக்கா. இப்போ என்னன்ற, இங்கே இருந்தால் தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன்னு சொல்லிட்டு இருந்த பிள்ளை இப்போ இங்கே இருந்தால் சந்தோஷம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிருக்கு. புரிஞ்சுக்கோ. நீ எல்லா வீம்புக்கு பண்ணுவேன், எல்லாரும் உன் வீம்புக்கு ஆட மாட்டாங்க, புரியுதா? தாத்தா, என்ன தாத்தா இப்படி சொல்கிறீங்க? பின்ன உங்ககிட்ட வேறு எப்படி சொல்லுவாங்க? அப்படி தான் சொல்லுவாங்க. சரி தாத்தா, ஃபோன் ஏன் உங்ககிட்ட இருக்கு? அவள் வீட்டை விட்டு ஓடுற அவசரத்தில் ஃபோனை விட்டு போயிட்டாடா. அப்போ அவகிட்ட எப்படி தாத்தா பேசுறது? அவள் அங்கே போயிட்டு யார் ஃபோனில் இருந்தால் பண்ணுவாடா. உனக்கு பண்ண சொல்லவா? தாத்தா, எனக்கு பண்ண சொல்லுங்க தாத்தா. நீ இந்த வார்த்தையை அவனோட சொல்கிறான்? ஆமாம் தாத்தா, ஆமாம், உங்கள் பேரன் தான் சொல்கிறோம். ஆனால் இதுக்கு பேர் என்னடா எனக்கு புரியல. இவ்வளோ நாள் அவள் எஞ்சும் போது இவர் பேசல, இப்போ இவர் பேசணும்னு நினைக்கும் போது அவகிட்ட ஃபோன் இல்லை. நல்லா இருக்குதுடா அவங்க கூத்து. நடத்துங்க, ஏதோ ஒன்று நடத்துங்க. ஆமாம் தாத்தா, ஆமாம், நீங்கள் சொல்கிறது கரெக்ட் தான். எதுவுமே கிட்டே இருக்கும்போது பண்ணலின்னா இப்படி தான் நடக்கும். இது ஒரு வார்னிங்காக நினச்சிக்கிட்டோம். இப்படியே போச்சுன்னா என்ன வேணால் நடக்கலாம். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம் தாத்தா, நமக்கு என்ன வந்துச்சு? கரெக்டாக சொன்னடா. அவங்க புரிஞ்சுக்காம போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு. சரி, நான் வைக்கிறேன்டா, வேலை இருக்குது, நீங்களும் தூங்குங்க என்ன? சரிடா, வச்சிடுறேன். சரிங்க தாத்தா. ரொம்ப சூப்பர்டா, ரொம்ப சூப்பராக இருக்குல்ல உங்கள் லைஃபு. நடக்கட்டும், நானும் போய் தூங்குறேன். நீ அதெல்லாம் பண்ணிட்டு போ. இப்போ உடம்பு சரியில்லாமல் எதுக்கு ஹாஸ்பிட்டல் போகணும்? உடம்பு சரியில்லைனா தான் ஹாஸ்பிட்டல் போவாங்க, அது கூட தெரியாதா உனக்கு? நீ சொன்னது ஒரு ஜோக்குன்னு சொன்னேன்னு வச்சுக்கேன், டென்ஷன் ஆகிடும்டா. ஞாபகம் வச்சுக்கோ. அவளுக்கே உடம்பு சரியில்லை, இப்போ எதுக்கு அவள் போய் பார்க்கணும்? ரெஸ்ட் எடுக்க வேண்டியதானே? அவளை பத்திரமா பார்த்துக்க யாராவது இருக்காங்களா? இல்லை ரெஸ்ட் எடுக்க சொல்லி சொல்கிறதுக்கு தான் ஆள் இருக்காங்களா? இல்லை, அப்பாவை அப்படி தான் பண்ணுவா, அவள் பண்ணிட்டு போட்டோம். டேய், கோவப்படுத்தாதடா. நீ கோவப்பட்டா எங்களுக்கு என்ன, படலைன்னா எங்களுக்கு என்ன? நடக்கிறது நடக்க போகுது. சரி, நான் வரட்டா? டேய், அவள் ஃப்ரெண்டு நம்பர் யாராவது உனக்கு தெரியுமாடா? எதுக்கு? இல்லை, போட்டு பேசுகிறதுக்கு தான். யார் நம்பரும் எனக்கு தெரியாதுடா, எனக்கு தெரியவே தெரியாது. டேய் மச்சான். சரிடா மாப்பிள்ள, குட் நைட், பாய். நீ போய் தூங்கு, இல்லை உட்காந்து இங்கேயே யோசிச்சுட்டு. நான் போய் தூங்குறேன், எனக்கு டயர்டாக இருக்குது. நான் உன்கிட்ட பேசணும்னு நினச்சி பேசாமல் இருக்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. பேச முடியலன்னும் போது எவ்வளோ கோவம் வருது. அப்போ உனக்கும் அப்படி தானே இருந்திருக்கும். நான் பேசாமல் இருக்கும்போது நீ பேசணும்னு நினச்சி எத்தனை வாட்டி கஷ்டப்பட்டிருப்பல்ல.
உன்னை கஷ்டப்படுத்துறதுக்கு இப்போ நான் கஷ்டப்படுறேன் போல. சாரிடி, இந்த மாதிரி டெய்லி பேசுகிறேன், நிறைய பேசுகிறேன், பேசிக்கிட்டே இருக்கேன். ப்ளீஸ் ஒரு வாட்டி ஃபோன் பண்ணுறீ ப்ளீஸ்.